சரவணன். கர்சன்வேலி காப்புக்காட்டில் அத்துமீறி நுழைந்து கற்பூர மரங்களை வெட்டிய 5 பேர் கைது, மாலை சிறையில் அடைப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வனச்சரகம் ஈழாடா பிரிவு கோடநாடு வீட்டிற்கு உட்பட்ட கர்சன்வேலி காப்புக்காட்டில் கடந்த 5/9/2024 அன்று சிலர் அத்துமீறி உள்ளே நுழைந்து கற்பூர மரங்களை வெட்டியதாகவும் ஏர்கன் துப்பாக்கி கொண்டு சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. இதன் பெயரில் கோத்தகிரி வனத்துறையினர் புலன் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் குற்றத்தில் ஈடுபட்ட 5 நபர்களை 7/9/2024 அன்று கண்டுபிடித்து அவர்களிடம் விசாரித்ததில் குற்றத்தில் ஈடுபட்டது உறுதியானது. அதனையடுத்து அவர்களிடமிருந்து ஏர்கன் துப்பாக்கி, அதற்கான தோட்டாக்கள், வெட்டுக்கத்தி, கைரம்பம் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீது வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சசிகுமார், அருள்செல்வன், நாகராஜ், கிருஷ்ணகுமார், பிரகாஷ்குமார் ஆகிய 5 பேர் இன்று 8/9/2024 மாலை குன்னூர் நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.